அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியினர் விலகி எம்முடன் இணைய வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினர் அதிலிருந்து விலகி வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் இணைய வேண்டும், இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழீழ மக்கள் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தின் தேர்தல் விழா நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற தருணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் உண்மையை வெளிப்படுத்துவோம், கருத்தினாளுக்கு மீண்டும் உறுதியளித்த சஜித். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மக்கள் எதிர்பார்த்துள்ளது போல உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்கு நான் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அனைவரும் தயாராக இருக்கின்றோம், இவ்வாறு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட கத்தோலிக்க மத குருக்களிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ். 100 அடி ஆழத்தில் மீன்பிடித்த மீனவர் மரணம். தமிழரசு கட்சிக்கு மீளவும் தலைவர் தெரிவு. இலங்கை தமிழரசு கட்சியின் பொது சபையை கூட்டி யாப்பின்படி மீண்டும் தலைவர் செயலாளர் தெரிவுகளை நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் எம்பி தெரிவித்துள்ளார். யாருக்கு ஆதரவளிப்பது, தேர்தல் அறிக்கைகளின் பின்னரே தமிழரசு கட்சி முடிவெடுக்கும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட பின்னர் மத்திய குழு கூடி ஆராய்ந்து யாருக்கு ஆதரவளிப்பதென முடிவு எடுப்பது என்று இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானிக்கும். அத்துடன் அதுவரை தென்னிலங்கையின் பிரதான கட்சிகளின் பேச்சாளர்களுடன் அந்த முடிவு எடுக்கப்படும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. சமூக வலைதளங்களும் கண்காணிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுகின்றனவா என்பது தொடர்பில் சமூக வலைதளங்களும் கண்காணிக்கப்பட உள்ளன என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பவரல் அறிவித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. தந்தை செல்வாவின் சமாதியில் வணங்கி பிரசாரத்தை ஆரம்பித்த அரியநேந்திரன் என்கிறான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். முல்லைத்தீவில் முதல் பரப்புரையை ஆரம்பித்தார் தமிழ் பொது வேட்பாளர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். விஜய் கட்சியின் கொடி 22ஆம் தேதி அறிமுகம். இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி, முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். கருணாநிதி ஓர் உயர்ந்த ஆளுமை, பிரதமர் மோடி புகழாரம் என்கிறதான ஒரு செய்தி. கோவில் சொத்துக்களை திமுக அரசு திட்டமிட்டு அளிக்கின்றது, இந்து முன்னணி குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 13 மீனவர்கள் சென்னை திரும்பினர் என்கிறதான செய்தி தமிழக செய்திகள் பக்கத்திலே இன்றைய நாளில் பிரசுரமாக இருக்கின்ற ஒரு செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். 17 வயது சிறுமி மீது சிறிய தந்தை உட்பட 3 கூட்டு வன்புணர்வு. ரணிலுக்கு ஆதரவாக தீவகத்தில் பிரசாரம் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் இன்றைய தினம் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. திடீர் சுகையினத்தால் கைதி ஒருவர் மரணம். காணாமலாக்கப்பட்டோர் குறித்து யாழ்ப்பாணத்தில் விசாரணைகள். கூலிப்படியாக செயற்பட்ட 3 கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கொக்கு தொடுவாயில் நாளை ஆர்ப்பாட்டம். கொக்கு தொடுவாய் புதைகுழி அருகே காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நாளை செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். 48 குற்ற சந்தேக நபர்களுக்கு சர்வதேச பிடியாணை உத்தரவு என்கிறதான ஒரு செய்தி. ரணிலுக்கே ஆதரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மொட்டு கட்சியின் திட்டங்களுக்கு கோட்டாவின் பலவீனமே தடையானது, திஸ்ஸ குட்டியாராய்ச்சி எம்பி. மத வழிபாட்டு தலங்களில் பொது வேட்பாளர் வழிபாடு என்கிறதான ஒரு செய்தி. கட்டைக்காடு கப்பலேந்தி மாத ஆலய பெருவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மாடுகளுக்கு காவல் இருந்த இளம் குடும்பஸ்தர் மரணம். மாடுகளுக்கு காவல் இருப்பதற்கு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மன்னாக்கண்டல் பகுதியில் நேற்று காலை அவரின் சடலம் மீட்கப்பட்டது. 28 வயதுடைய கந்தையா மோகனதாஸ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாடுகளுக்கு காவல் காப்பதற்காக சென்றவர் அங்கிலிருந்து கொட்டிலில் உறக்கத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. லஞ்சம் வாங்கிய 3 போலீசார் கைது. துப்பாக்கி சூட்டில் ஒருவர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி. ராஜதந்திரி ஹிமாலிக்கு எதிராக ஆசை பெறடல் நீதிமன்றம் தீர்ப்பு.
ராஜதந்திரியான ஹிமாலி அருண திலக்க தனது வீட்டு பணிப்பெண்ணுக்கு விடுமுறை வழங்காது தொடர்ச்சியாக பணியாற்ற வைத்ததுடன் அவருக்கான ஊதியமும் வழங்காமல் ஏமாற்றினார் என்பது நீதிமன்ற தீர்ப்பு மூலம் வெளிப்பட்டுள்ளது. மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் அனுர வழிபாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கமன்பில ஆட்சியில் கட்சியினர் ரணிலுக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வீழ்ச்சியில் இருந்து நாட்டை மீட்ட செயல் வீரர் ரணில், அமைச்சர் டக்ளஸ் பிரசாரம். கட்சியை காப்பாற்ற மகனை தவிர வேறு தெரிவு மகிந்தவிடம் இல்லை. ஊழல் மோசடி குற்றங்களிலிருந்து தம்மை பாதுகாக்கவே ரணிலை ராஜபக்சக்கள் ஜனாதிபதியாக்கினர். ஆனால் அவர் பொதுஜன பெரமுன கட்சியை நாசமாக்கிவிட்டார் என்று கட்சியை காப்பாற்ற மகிந்த ராஜபக்ஷ தனது மகனை தேர்தலில் களமிறக்க உள்ளார். மகிந்தவுக்கு வேறு எந்த தெரிவுகளும் இல்லை. இவ்வாறு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. திருடுவதற்கான கருத்துக்களே அரசில் பரிமாறப்படுகின்றன. சஜித் பிரேமதாஸ் குற்றச்சாட்டு. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன் கடத்தல். சிறுவனை மீட்ட மக்கள் கடத்தி சென்ற நபரை மடக்கி பிடித்து நைய குடைப்பு. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனை கடத்தல்காரர்கள் ஒருவர் கடத்தி காட்டுக்குள் கொண்டு சென்றதை அடுத்து சிறுவனை மீட்டு கடத்திய நபரை பிரதேச மக்கள் மடக்கி பிடித்து நைய பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் என்கிறதான ஒரு செய்தியும் தொடர்கின்றது. புவி வெப்பமடைதல் தொடர்பில் கல்முனையின் கலந்துரையாடல். வாகரி விபத்தில் சிக்கி 8 வயது சிறுவன் உயிரிழப்பு. வேன் சாரதி போலீசாரால் கைது. கல்முனை வலயம் வரலாற்று சாதனை. 22 போட்டிகளில் மாகாணத்துக்கு தெரிவு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கடலுடன் சென்று கலக்கும் நீரை குளத்துக்கு வழங்க கோரிக்கை. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். பாராளுமன்றில் ஆளும் எதிர்க்கட்சி எம்பிக்களிடையே கடும் மோதல். துருக்கி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காணொளிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகின்றன. பைபிள் விற்று ட்ரம்புக்கு ரூபாய் 10 கோடி வருமானம். பைபிள் விற்பனை மூலம் டொனால்ட் ட்ரம்புக்கு 10 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. சிரியாவுக்கு 1400 கிலோ புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து. இந்தியா மனிதாபிமான உதவி. கனடா தொழிலதிபர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படையுங்கள், அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. சூடானில் தாக்குதல், 85 பேர் உயிரிழப்பு. தாய்லாந்தின் பிரதமராக 37 வயது பெண் தெரிவு. தென் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், சிரிய பிரஜைகள் 10 பேர் பலி என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். வாக்குக்காகவே சகலரும் 13 குறித்து பேசுகின்றனர். சரத் பொன்சேகா எம்பி தெரிவிப்பு. வாக்குகளை பெறுவதற்காகவே அனைவரும் 13வது திருத்த சட்டம் என்பதை உச்சரிக்கின்றனர் என்று ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வேட்பாளரின் பிரசார செலவை கண்காணிப்பதற்கு இணையம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஓய்வூதிய கொடுப்பனவு சுற்று நிருப்பம் வெளியீடு. மௌலானா எம்பிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வாக்காளருக்கான செலவு தொகையை ரூபாய் 1000 அதிகரிக்க கோரிக்கை. வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடவடிக்கை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி. வெள்ளத்தால் ஒருவர் மரணம். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். களுத்துறை பிரதேசத்தில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சிலிண்டர் சின்னத்துக்கு பதிலாக ரணிலுக்கு வேறு சின்னம் வழங்குக, தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியுள்ள சிலிண்டர் சின்னத்தை ரத்து செய்யுமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட சிவில் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜானக பண்டாரவே இந்த முறைப்பாட்டை அறிவித்துள்ளார். யானைகளை கணக்கெடுக்கும் பணி 13 ஆண்டுகளின் பின்னர் ஆரம்பம். பெரமுனவின் எம்பி சஜித்துக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தி. தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்தும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம், வேட்பாளர் நாமல் தெரிவிப்பு. யுக்திய நடவடிக்கையில் 626 சந்தேக நபர்கள் கைது. கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்கலாம். வடமாகாண கல்வி அமைச்சின் இளைஞர் விவகார அலகால் உடல் உள்ள மேம்பாட்டுக்கான இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற யோகா கலை அடிப்படை கற்கை நெறியின் புதிய பிரிவு நல்லூர் கந்தனாலய பின்வீதியில் அமைந்துள்ள நல்லூர் மங்கையர்கரசி வித்தியாலயத்தில் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. 16 வயது சிறுமி வன்கொடுமை, சட்ட மருத்துவ அதிகாரி கைது. 22 மாணவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய சட்ட மருத்துவ அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனையின் போது தனது மகளை சட்ட மருத்துவ அதிகாரி மிரட்டும் வகையில் நடந்தார் என்று பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே போலீசார் சட்ட மருத்துவ அதிகாரியை கைது செய்துள்ளார். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரசார அட்டவணை என்கிறதான ஒரு செய்தி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 1வது உத்தரவு வரி நீக்கம். அன்றகுமார எம்பி தெரிவிப்பு. எதிர்கால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 1வது உத்தரவின் பிரகாரம்
மருந்துகள், பாடசாலை கற்றல் உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் மீதான வரி நீக்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரிஷாத்தின் ரூபாய் 200 மில்லியன் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்கள் இடைநிறுத்தம். ஹெரோயினுடன் ஒருவர் கைது. 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் நேற்று விபத்தில் சிக்கி காயம் என்கிறதான ஒரு செய்தி. தேசிய கொடியின் பெருமை பாதாளத்துக்கு போய்விட்டது, தேர்தல் ஆணையாளர் அதிருப்தி. தேர்தல் பிரசாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்தினால் சட்டம் அமல்படுத்தப்படும். இன்று தேசிய கொடியின் பெருமை பாதாளத்துக்கு போய்விட்டது. எனவே இந்த நிலை தொடருமானால் இன்னும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் என்று தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவு என்கிறதான ஒரு செய்தி. 55,000 தொன் இலவச உரம் அக்டோபருக்குள் வழங்கப்படும் விவசாய அமைச்சு. முச்சக்கரவண்டி சாரதி கழுத்தறுத்து கொலை. முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கொழும்பு பத்திரமுலையில் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 45 வயதுடைய முச்சக்கர சாரதி ஆவார் என்கிறதான அந்த செய்தியும் தொடர்கின்றது. பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து மனைவியை எரித்த கணவன். கணவன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்ததில் பலத்த காயமடைந்த மனைவி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலரின்றி உயிரிழந்ததாக கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் என்கிறதான அந்த செய்தியும் தொடர்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்து பேச்சு, தேர்தல்கள் அறிக்கையின் பின் இறுதி முடிவு எடுக்கப்படும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம். தேர்தலில் தமிழ் மக்களை வழிநடாத்த குழு ஒன்று அமைப்பு, கட்சி கூட்டங்களில் பங்கேற்க அரிய இணைத்திறனுக்கு 2 வாரம் தடை என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நல்லோக்கந்தனின் திருமஞ்சம் அது தொடர்பான படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படும், தேர்தல் பிரச்சாரத்தில் சஜித் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மயங்கி விழுந்த ஆசையை மரணம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாகர்கோவில் ஆழ்கடலில் கடற்றொழிலில் ஈடுபட்டவர் மரணம் என்கிற செய்தி. பொருளாதார உடன்படிக்கை ஏற்படுத்துவதை நோக்கம் ஜனாதிபதி ரணில். பேரினவாத சிந்தனையால் நாடு முன்னேற்ற முடியாத சிறிதர் நம்பி சுட்டிக்காட்டு. யாழ் சிறையில் கைதி மரணம். திருநெல்வேலி சந்தையில் மரக்கறி வாங்கச் சென்றவர் ஆட்டோ மோதி உயிரிழப்பு என்கிறவாறு ஒரு செய்தி. முல்லை புதுக்குடியிருப்பில் மாட்டு காவலுக்காக சென்றவர் சடலமாக மீட்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவை முக்கிய செய்திகளாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இனவாதமற்ற நாட்டை கட்டியெழுப்ப தமிழர்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும். தமிழர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்லர். இனவாதமற்ற நாட்டை உருவாக்க தமிழர்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும் என பிபிதுர் ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி. அமெரிக்க பிரதிநிதி இலங்கை விஜயம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. வாக்களுக்காக பேசப்படும் 13வது திருத்தம் பொன்சேகா. சிலிண்டர் சின்னத்தை மீளப்பெறுமாறு முறைப்பாடு என்கிற ஒரு செய்தி. விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் மாகாண ரீதியிலான வலைப்பந்தாட்டம் வவுனியா சிவபிராச மகளிர் சாம்பியன். ஒருநாள் கிரிக்கெட்டில் வரலாற்று சாதனை படைத்த விஸ்மி குணரத்ன. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிய பட்டியலில் ஆஸ்திரேலியாவை முந்தியது இந்தியா. கடற்கரை வாலிபால் வல்வை மகளிர் சாம்பியன் போன்ற செய்திகளும். பேராயரை சந்தித்த அன்றகுமார் திசாநாயக்க என்கிற செய்தி. அனைத்து ஓவியதாரர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவு சுற்றறிக்கை வெளியீடு. விவசாயிகளுக்கு இலவச உரம் விவசாய அமைச்சர் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னதான கந்தனின் தேர்ப்பவனி தொடர்பான செய்தி. தொண்டமானார் செல்வச்சனந்தி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் தேர்ப்பவனி நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. இதில் பெருமளவான பக்தர்கள் பங்கு பெற்றனர் என்று சொல்லி தேர் திருவிழா தொடர்பான காட்சியுடன் இங்கே அந்த படம் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்தி போடப்பட்டிருக்கிறது. கருத்தரங்கு இலங்கை முதியோர் சுகவாழ்வு கழகம் நடாத்தும் வடமானத்தில் வாழும் முதியோர்களின் பிரச்சனைகள் பற்றிய கருத்தரங்கு திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்வண்ணை நாவலர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடைய ஆலடி ஸ்ரீ வீரகத்திவின தேவஸ்தான பஞ்சகுண்ட பக்ஷ மகாகும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா 2024 தொடர்பான ஒரு ஆக்கமும் இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகாகும்பாபிஷேகம் 19/8/2024 திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. ராஜஸ்தானில் வன்முறை மக்கள் ஒன்று கூட தடை என்கிற ஒரு செய்தி.
ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போர் நிறுத்த உடன்படிக்கை பின்வாங்கிய ரஷ்யா என்கிற ஒரு செய்தி. உக்ரைன் நடாத்திய திடீர் தாக்குதலால் டோஹாவில் நடைபெற இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து ரஷ்யா பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் மேலும் பல மாதங்கள் நீடிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ பாதிப்பு. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக இல்லை, ஈரான் சாடல் என்கிறவாறு ஒரு செய்தி. சூடுபிடித்துள்ள அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம், மீண்டும் கமலா ஹாரிஸை விமர்சிக்கும் ட்ரம்ப் என்கிற செய்தி. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான விசாரணைகள் ஆரம்பம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் மீதான விசாரணை அவதானிக்கும் அமெரிக்கா. வாக்கு கேட்டு வந்தால் தாக்குவோம், எச்சரிக்கை விடுத்துள்ள நாவுல மக்கள் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விசாரணைகள் யாழில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தந்தை செல்வா நெபுத்துவில் தமிழ் பொது வேட்பாளர் அஞ்சலி என்கிற செய்தி. கிளிநொச்சி மாவட்டத்தின் தருமபுரம் பகுதியில் நெத்தலி ஆற்றம் கரையில் அமர்ந்து அடியார்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முத்துவினர் ஆலய வருடாந்த தேர்தல் விழா நேற்று காலை 10 மணி அளவில் அடியார்கள் புடைசூழ மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது என்று சொல்லி அது தொடர்பான படத்துடன் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தேசிய கொடியை பிரசாரங்களுக்கு பயன்படுத்த தடை, தேர்தல்கள் ஆணையாளர். சைத்துக்கு விசேட நன்றி தெரிவித்த இந்திய விவசாய சந்தோஷ்யா, தென்னிலங்கை அரசியலில் பேசுபொருள். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 55,000 அடுத்த வருடம் உயர்வு, ஜனாதிபதி ரணில். சுதேச உற்பத்திகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம், நாமல் உறுதி. நீர்வேலியில் வேலைக்கு சென்ற இளைஞன் மரணம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இந்த செய்திகள் தான் இன்று இடம் பிடித்திருக்கின்றன விளம்பரியிலே. தொடர்ச்சியாக நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழரசு கட்சி இன்னமும் முடிவில்லை, தொடர்ந்தும் பேச்சு நடத்த மத்திய குழு முடிவு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்து பேச்சு முன்னெடுக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உணவு, பாடசாலை பொருட்கள், சுகாதார சேவை என்பவற்றுக்கு வெட் நீக்கப்படும், அனுர உறுதியளிப்பு. சந்நிதியில் 35 பவுன் அபகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பக்த வெள்ளத்தில் தேரேறிய சந்நிதியான் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஆதரவு ரணிலுக்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உலகின் தலைமைத்துவம் மேற்கிடமிருந்து தெற்குக்கு, இந்தியாவை பாராட்டுகிறார் ஜனாதிபதி ரணில். அலங்கார கந்தன் நேற்று மஞ்சத்தில். குரங்கம்மை நோய்க்கு சிகிச்சை அளிக்க தயார், சுகாதார திணைக்களம் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. குரங்கம்மை நோய்க்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் புரையேறி 3.5 மாத சிசு சாவு. 100 அடி ஆழத்தில் அட்டை பிடித்த போது திடீர் நெஞ்சுவலியால் மீனவர் உயிரிழப்பு. யுவதி வன்புணர்வு 3 பேருக்கும் மறியல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முச்சக்கர வண்டி மோதி முதியவர் உயிரிழப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நிறைவேற்று அதிகார முறைமை சஜித் ஆட்சியில் ஒழிக்கப்படும், அஜித் பெரேரா தெரிவிப்பு. சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆட்சியின் கீழ் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு, தேர்தல் முறை மாற்றம், நீதித்துறையை வலுப்படுத்தல், மக்களின் அடிப்படை உரிமைகள், கலாச்சார உரிமைகள், பொருளாதாரம் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு புதிய அரசமைப்பு அமையும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் 2 பக்கங்களில் 2 சகோதரர்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. குடும்ப அரசியல் பின்னணி கொண்ட சில சகோதரர்கள் ஜனாதிபதி தேர்தலில் 2 அணிகளாக பிரிந்து வெவ்வேறு நபர்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். மைத்ரியின் தூது ரணிலால் நிராகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தூது அனுப்பியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை ரணில் நிராகரித்துள்ளதாகவும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மகனின் வெற்றிக்கு மேடையேறும் மஹிந்த. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்காக பிரதான பரப்புரை மேடைகளில் ஏறுவதற்கு கட்சித் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார் என தெரிய வருகின்றது. மஹிந்த சொன்னால் வாக்குகள் நாமலுக்கே பெரமுன தெரிவிப்பு.
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தனது ரத்தமான நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களிக்குமாறு மஹிந்த கூறினால் மக்கள் வாக்கை அள்ளி வழங்குவார்கள் என்கிறதான அந்த செய்தியும் தொடர்கின்றது. வகிபங்கின்மை துடுப்பு இல்லாத படகே கீதா குமாரசிங்க சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை மிகவும் வருத்தமளிக்கும் விடயம் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். மைத்ரி ஆதரவு தேவையில்லை விஜயதாஸ் தெரிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய குழு தேர்தல் கண்காணிப்பு வருகை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நல்லூர் திருவிழாவின் 11ஆம் நாள் நிகழ்வுகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பதாகைகளை அகற்ற விசேட வேலை திட்டம். வாக்குப்பெறவே 13ஆம் திருத்தம் சாடுகிறார் பொன்சேகா. வாக்குகளை பெறுவதற்காக அனைவரும் 13ஆம் திருத்தத்தை உச்சரிக்கின்றார்கள் என ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் அறிக்கையில் இனப்பிரச்சினை தீர்வு திட்டம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புதிய அரசமைப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வெளிநாட்டில் ஆண்ட்ரோவுக்காக பரப்புரை. நாவலின் தேர்தல் அறிக்கை செப்டம்பர் முதல் வாரம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தேர்தல் பரப்புரைகளை கண்காணிக்க தளம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பரப்புரை செலவுகளை கண்காணிப்பதற்காக இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்திற்கு வோட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை உன்னிப்பாக அவதானிக்கும் அமெரிக்கா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை முன்னேற்றங்கள் கண்காணிக்கப்படுகின்றன என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சட்டவிரோத வாகனங்களை ஒப்படைத்த உரிமையாளர்கள். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 2 சொகுசு வாகனங்கள் கடந்த புதன்கிழமை லஞ்ச ஊழல் தடுப்பு விசாரணை பிரிவின் உரிமையாளர்களால் கையளிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பிரதான நீதிவான் திலீகா கமகேயின் உத்தரவுக்கமையவே இந்த 2 சொகுசு வாகனங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. கிராம அலுவலர்களின் போராட்டம் நிறுத்தம். இலங்கை வருகிறார் அமெரிக்க உயர் அதிகாரி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. குற்றச்செயல்களுக்கு போலீசார் உடந்தை முகமன் மக்கள் குற்றச்சாட்டு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle.